தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 கோடி மக்கள்ல வன்னியர்கள் ஒரு முதன்மை சமுதாயம். அந்த முதன்மை சமுதாயம் 2 கோடிக்கு மேல இருக்கு. இந்த மக்கள் வந்துட்டு அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க. அப்படி கிடைக்கலன்னு சொல்லிதான் மருத்துவர் ஐயா கேட்கிறாரு. அதை கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த கடமை ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இதை ஏன் திமுக செய்ய மறுக்கிறது? திமுக வன்னியருடைய வாக்கு இனிக்குது, வன்னியருடைய வாழ்வு கசக்குது. ஸ்டாலினுக்கு வன்னியர்களுடைய வாக்கு இனிக்குது, தர்மபுரியோட வெற்றி இனிக்குது, கடலூரோட வெற்றி இனிக்குது, மயிலாடுதுறையோட வெற்றி இனிக்குது, அரக்கோணத்தோடைய வெற்றி இனிக்குது, வேலூர் வெற்றி இனிக்குது, கிருஷ்ணகிரி வெற்றி இனிக்குது, சிதம்பரத்தின் வெற்றி இனிக்குது, விழுப்புரத்தின் வெற்றி இனிக்குது. இப்படி வன்னியர்களுடைய வெற்றி எல்லாம் இனிக்குது. ஆனா வன்னியர்கள் உரிமை கேட்டால் மட்டும் கசக்குது. இப்படிப்பட்ட இந்த திராவிட இயக்கங்களை புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் பாமக எண்ணுகிறது.